ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் shivaji. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க, சார் இந்த இலவச வெபினார் சொல்லியிருந்தீங்களே சார், இந்த 75K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவுடனே அது உண்மையிலே நடக்குமா சார், கண்டிப்பாக பண்ணுவீங்களா சார் அப்படின்னு? கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த 75K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதுவும் உங்களுக்கு வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப்பு. வீடியோக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே உங்களுக்கு அதில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. இது நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். இதில் அந்த இதனுடைய 75K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே இதனுடைய நோட்டிஃபிகேஷன் இதில் வந்துடும். நீங்கள் அந்த ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரிலாம் ஒரு எதுவும் கிடையாது. நீங்கள் ஏன்னா ஸ்ட்ராட்டஜி பார்த்து நம்பி வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து மேபி உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸ்ட்ராட்டஜி சம்மந்தப்பட்ட வேறு வீடியோஸ் போடுறோம், அதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஸ்ட்ராட்டஜி பார்க்காம சைக்காலஜி எது சார் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஓவர் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா? அதாவது நிறைய பேர் ஒத்துக்காத விஷயம் கிடையாது. ஆமாம் சார், இந்த தப்பு நான் பண்ணுறேன், இது நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இது. ஆனால் அதுலேருந்து என்னால் விடுபட முடியல அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போது ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க ஒருத்தர் அப்படி வச்சுங்களேன், அவங்களால ஆல்கஹால் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னா அவர் சொல்லுவார் சம்டைம்ஸ், நாங்கண்டி மனசு வச்சேன்னா அதை இனிமேல் தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு. அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிட்டுப்பாங்க. நாங்கண்டி மனசு வச்சேன்னா அதை நாங்கள் போகவே மாட்டேன், நாங்கள் மனசு வச்சேன்னா நான் மனசு வச்சேன்னா அதை பண்ணுவேன் அப்படின்வாங்க. அந்த மனசு வச்சேன்னா அப்படின்ற ஒரு கொஷனே வந்து அப்போது அவங்களுக்கு அது மனசு வைக்கக்கூடாதுன்றதுல ஸ்ட்ராங்காக தெளிவாக இருக்காங்க. அப்போது ஒரு சொல் ஒன்று வரும், நான் மனசு வச்சேன்னா அப்படின்னு. அப்போது மனசு ஏன் வைக்க மாட்டேன்றாங்க அப்படின்றத கொஷனாங்க. அப்போது இந்த ட்ரேடிங்கில் கூட அதே விஷயந்தான். இந்த ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்களா. இப்போ அந்த காலையில் ஒரு ட்ரேடு முடிச்சுட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுங்கள், அல்லது 2 ட்ரேடு முடிச்சுட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இதை பண்ண முடியாதது காரணம் இது யாரும் மனசு வைக்க மாட்டேன்றாங்க. எப்படின்னா, இப்போ அந்த ட்ரேடிங் முடிச்சதுக்கப்புறமா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுறது இல்லை, எதை தான் பிரச்சனை. சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிட்டா 50% நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டீங்க, வேறு டாப்பிக்கில் யோசனை உங்களுடைய திசை திருப்பிட்டீங்க, உங்களுடைய கவனத்தை. ட்ரேடிங் முடிச்சாச்சு, இன்றைக்கோட நாள் முடிஞ்சிச்சு அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி அந்த திசையை மாற்றணும். அந்த யோசிக்கும் திறனை மாற்றிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேடிங்கில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து வேறு லெவலில் போகுது. ஆனால் இந்த ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் முடிச்சதுக்கு அப்புறமா நான் சிஸ்டமை ஜஸ்ட் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றதுலாம் வந்து பிரச்சனை உங்களுக்கு ஆரம்பம். இது வந்து உங்களுக்கே தெரியுது இப்போ என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த 300 லைக்ஸ் ஒரு 100 கமெண்ட்ஸ் எப்போ வருதோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எந்த வீடியோக்கு 300 லைக்ஸ் வருதோ 100 கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி நான் வீடியோ போடுறேன். சரி, இந்த உங்களுடைய கருத்துக்களை வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி மெசேஜஸ் நிறைய பார்த்தாச்சு. நான் மனசு வச்சா நான் இதை பண்ணிவிடுவேன், நான் மனசு வச்சா அதை பண்ணிவிடுவேன் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஓவர் ட்ரேடிங்க்கும் அதே மாதிரி மனசு வைங்களேன். நான் வந்து ஒரு ட்ரேடிங் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன், 2 ட்ரேடிங்கை பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. இவங்களுக்கு என்ன எதுக்காக அந்த 2 ட்ரேடுக்கு மேலே இருக்காங்கன்னா, சார் மற்றவங்களாம் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறாங்களே சார், அவங்க ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் பண்ணுறாங்க, 2 ட்ரேட் 3 ட்ரேட் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகினா கூட சம்பாதிச்சுன்னு சொல்கிறாங்களே சார் அப்படின்னு. ஃப்ரெண்ட், நல்லா கவனிங்க, ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க அப்படின்றத பொறுத்து. இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து உண்மையாக பொய்யான்னு எப்படி நீங்கள் அனலிசிஸ் பண்ணீங்க? இப்போ அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு யார் அவங்க? உங்களுக்கு அண்ணனா தம்பியா யார்? உங்களுக்கு எத்தனை வருஷமாக நீங்கள் அவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் போய் பார்க்குறீங்க? ஒரு சோஷியல் மீடியா ஒரு பிரபலமான ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்றப்போ நீங்கள் எப்படி அதை நீங்கள் நம்பலாம்? அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், அது வேற கதை விடுங்க. அவங்கள எப்படி நீங்கள் நம்புறீங்க? உங்களுக்கு எது வருதோ அதை நம்பலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மார்னிங் செட்டப்போ அந்த ஃபஸ்ட் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த 200 EMM ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், அந்த 1 minute டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துங்க எக்ஸாம்பிள். இப்போ என்ன பண்ணிங்கன்னா, தொடர்ந்து 2 நாள் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா, அது வேறு சரியில்லை, வேறு மாற்றிக்கலாம் அப்படின்னு. எஸ்எல் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜி எதுவும் ஒர்க் ஆக போகிறதில்ல. ஆனால் நமக்கு எத்தனை சதவீதம் மாதத்துக்கு வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம 65% ஒரு வின் பண்ணி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னா நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை மறுத்துட்டு 100% வெற்றிக்கான வாய்ப்பு தேடி போக சொல்லும் அந்த சைக்காலஜி வந்து அடிபடுது. அந்த லாஸை அக்செப்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சி, நான் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் அந்த மனப்பக்கம் வரத்துக்கு வந்து நீங்கள் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சில கற்றுக்கிற விஷயம் எதுவுமே கிடையாது இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு சப்போர்ட் தெரியும், உங்களுக்கு பிரேக் டவுன் தெரியும், பிரேக் அவுட் தெரியும், எங்கே ரேஷன் சரியாக எங்கே தெரியும், எல்லாமே தெரியுது உங்களுக்கு.
தெரிஞ்சாலும் அந்த கேண்டில்ஸ் மேலே கீழே மேலே கீழே மேலே ஸோ எவ்ரி மூமெண்ட்டை வந்து மேலே போகிற மாதிரி கீழே பார்த்தா எங்களை வந்து ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறீங்க. லாஸ்ட் வீடியோ கூட உங்களுக்கு அந்த லாஸ்ட் வீடியோ போடலான்னு இருந்தேன், அந்த 6ஆம் தேதி வீடியோ. ஆனால் அந்த 6ஆம் தேதி போட்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டேன். சும்மா நான் தொடர்ந்து அந்த லாஸ்ட் வீடியோ போடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நீ வேணாம் விடுங்க பரவாயில்ல, என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இந்த மனசு வச்சா அப்படின்ற ஒரு கான்செப்டை முன்னாடி கொண்டு வாங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அந்த ஃபஸ்ட்டு ட்ரேட் அல்லது 2வது ட்ரேடில் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுற பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வெற்றிக்கான வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் என்னுடைய இந்த 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சுயமாக உணர்ந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வேறு எங்கே கேட்டு உங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்ச, நான் வந்து சுயமாக உணர்ந்து அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி போட்டுகிட்டு தான் இருக்கேன். இந்த லாஸ்ட் 1 இயருக்கு மேலே இந்த மெசேஜ் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் புதுசாக வந்திருக்கவங்களும் இந்த கான்செப்ட் புரியாது இல்லையா, அதனால் அந்த விஷயத்தை நல்லா தரவாக புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ட்ரேட் அல்லது 2வது ட்ரேடில் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். மாத கடைசியில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ப்ளஸில் தான் இருப்பீங்க, மைனஸில் மட்டும் இருக்கவே மாட்டீங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க நீங்கள் வேணுமா தான். நான் டெய்லி 1 அல்லது 2 ட்ரேட் தான் பண்ணுறேன், எனக்கு மந்த் எண்டில் லாஸில் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் நீங்கள் என்ன பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது அதுக்கும் சொல்யூஷன் கொடுக்குறேன் நான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்ஸ் லைக்ஸின் மூலிமா தெரிவிங்க. அந்த லைக்ஸை வந்து 300 லைக்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோ வந்து ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி போடுறேன். ஸோ பார்க்கலாம் இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வருதுன்னு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.